இது திமுக அதிமுக. திமுக 2000, எடப்பாடி பழனிசாமி 2000, கருணை தொகையாக 10,000 அறிவிச்ச உடனே தான பிரபு, தர்ம பிரபு 69 படங்களை நடிச்சு சேர்த்து வச்ச காசை எல்லாம் முத்து படத்தில் ரஜினிகாந்த் இப்படி பக்கத்தில் ரகவரன் நிப்பாட்டிக்கிட்டு அள்ளி போடுவார்ல, அது மாதிரி இந்த படத்தில் நம்ம என்ன படம், கமலஹாசன் படத்தை பார்த்த விழி பார்த்தபடி பூத்து கிடக்க காத்திருந்த காட்சி எல்லாம் காண கிடைக்க டனன் டன் 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 அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த அம்மை அப்படியே எடுத்து போடுற மாதிரி இவர் அப்படியே அள்ளி கொடுக்குறாப்ல. பனையூர் பண்ணையாரு வந்த உடனே உனக்கு 2000, உனக்கு கல்யாணமா, உனக்கு 8 கிராம், உனக்கு அண்ணன் சீரு, உனக்கு தாய்மாமன் சீரு, உனக்கு பெரியப்பா சீரு, உனக்கு சித்தப்பா சீரு. அண்ணன் சீரை அப்புறம் கூட முதல்ல உன் மகளுக்கு சரியான அப்பன் சீரை கொடுறா. கட்டின பொண்டாட்டி நீதிமன்றத்தில் நிக்குது, கட்டிய மனைவிக்கு சரியான வீட்டை, இந்த வீட்டுல எனக்கு வாழ உரிமை கேக்குதுங்க. அந்த கட்டிய மனைவிய வீட்டுக்குள்ள விடாம வீட்டை விட்டு வெளியனுப்பிய ஒருத்தன் அண்ணன் சீரு தாய்மாமன் சீரா. எப்படி? உண்மையிலே சொல்றேன், தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியை ஒப்பிடும்போது திமுக அதிமுக ஸ்டாலின் எடப்பாடிலாம் தெய்வமாயிருவாங்க. எப்பா ஸ்டாலின்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவராது துண்டு சீட்டு தாங்க, இவன் ஏப்போர் சீட்டுங்க, அப்படி ஆயிரும். கொள்கை இல்லாத, எந்த விதமான கோட்பாடு, லட்சியம், இலக்கு எதுவும் இல்லாத ஒருத்தன். நான் சினிமால 36 வருஷமா நடிச்சிருக்கிறேன். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்கிருங்க. என்னவா, ஒரு 50 மில்லி எண்ணெய், ஒரே ஒரு மிளகாத்தூள் 65 போட்டு அனுப்பிச்சு விடுங்க. புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம், இடைய புலி வேட்டை மான நோக்கி போயிட்டு இருக்கும் போது அணிலாம் வந்துச்சுன்னா அப்படி ஆயிரும். கொலவெறிய சுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க. வெடிக்க மட்டும் தான் செய்யல, இதயத்திலிருந்து வார்த்தை வரல, நெருப்ப கக்கிக்கிட்டு இருக்கோம். ஓரமா போய் விளையாடு. மும்பையில திரிசா கூட போயிருக்காரு, அங்க போய் என்னன்னு பாருப்போ. தேர்தல் பரப்புறீங்க, தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை. இவர் யாரோட பேச்சுவார்த்தை? நடிகை திரிசா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை. டேய், நீங்க பேசலாமாடா? எங்களை பேசலாமாடா? நாங்க பேச ஆரம்பிச்சா 7 தலைமுறைக்கு தோண்டி திட்டுவோம், தாங்க மாட்டீங்க. கண்ணியமா மரியாதையா நாகரிகமா பேசுன்னு அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு, அதனால பேசுறோம். நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றா. கேட்கிற கேள்விக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்ன சொல்லு, எவனா ஒருத்தன் சொல்லு. தமிழக வெற்றி கழக கொள்கை என்ன? ஒரு கொள்கை கிடையாது. திமுக ஒழிக்கணும், தீய சக்தி திமுக, கலைஞர் கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணாவும் ரோல் மாடல், எல்லாரும் ரோல் மாடல். திமுக ஒழிக்கணும், அதிமுக ஒழிக்கணும், தலைவர்கள் ரோல் மாடல். ஊழலை ஒழிக்கணும், செங்கோட்டையன் பக்கத்தில் இருப்பாரு. ஊழலை ஒழிக்கணும், ஜேசிடி பிரபாகர் பக்கத்தில் இருப்பாரு. ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், லாட்டரி சீட் ஆதவர்ஜனா பக்கத்தில் இருப்பாரு. என்ன பிளாக் டிக்கெட் வித்த நீ எப்படா இந்த நாட்டை திருத்துவ? உன் துறையில ஜனநாயகன் படத்தோட டிக்கெட் திருநெல்வேலி ராமுத்திரம் தேட்டர் 2000 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. நாகர்கோவில் எவ்வளவு தெரியல, 5000. உன் படத்தினுடைய டிக்கெட்டையே பிளாக்ல விற்கிற நீ எப்படி இந்த நாட்டை திருத்துவாய்? பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் சேர்ந்து நாட்டை மாத்த போறீங்க. நாங்கெல்லாம் அப்படியே வாயில ஈரச்சாக்க போட்டுக்கிட்டு, விஜய் முதலமைச்சர், புஷியானந்த் பொதுப்பணித்துறை அமைச்சர், ஆதவச்சன அறநிலைத்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு நல்லா இருக்கும்டா, அருமையா இருக்கும்டா நாடு. கட்சியில நிற்பதற்கு வேட்பாளர் இல்லாம வெளியிருந்து கடன் வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கான் வேட்பாளரை. இந்த முட்டத்தை சார்ந்த ஜேபிஆருடைய மருமகன் மரிய வில்சன், அவர் ஒரு வேட்பாளர். ஏன்? பணம் இருக்கு, கோடி கோடியா கொட்டி கிடக்கு. ஆனால் என்னங்க பணம்? நான் பார்க்காத பணமா? என் கேரியோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிறேன். நீ எங்க உதறன? கடைசி நடிச்ச 5 படம் ஓடல, எந்த தயாரிப்பாளரும் படம் எடுக்க தயாரா இல்ல. ஆமா, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். தனிச்சு நிக்கிறார் விஜய். தனிச்சு நிக்கல, தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறாரு. ஓபிஎஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அவர் வரல. சசிகலா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, வரலாமா போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் கட்சியோட கடைசி வரைக்கும் நடத்தினாங்க. இனத்தை கொன்றொழித்த
ஈழத்தில் 1,00,000 தமிழர்களை கொத்து கொத்தாக கொல்வதற்கு இங்கிருந்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து ரேடார் கொடுத்த இன துரோகி காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஒருத்தர் நடத்துறானா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்பான்னு மானமுள்ள இந்த ஆரல்வாய் மொழி தமிழர்கள் சிந்திச்சு பாருங்க. பேச்சுவார்த்தை நடத்தி எவனும் வரலன்னு தனிச்சு, அதுக்கு பேர் தனிச்சு இல்ல, தனிமைப்படுத்தப்பட்டு. தனிச்சுனா எது தெரியுமா? தனிச்சு கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சீமா நிக்கிறாரா? அதுதான் தனிச்சு. ஏன் புலி தனிச்சு தான் எப்போதும் நிக்கும். அப்படி நீங்க நிக்கிறீங்களா? கிடையாது. இது நேத்து வரைக்கும் 4 முனை கூட்டணி. எது? திமுக ஒரு கூட்டணி திருட்டு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி அடிமை கூட்டணி, இந்த தாவேகா தற்கூரி கூட்டணி, நாம் தமிழ் கட்சி ஒரு தமிழ் தேசிய கூட்டணி. இப்ப என்ன கூட்டணினா ஐயாவும் ஆயாவும் கூட்டணி. தமிழ்நாட்டு அரசியல் பிரளயம் என்னன்னு பார்த்தா ராமதாசும் சசிகலாவும். டேய் என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த கிரகத்தை பாருங்க. பல்லு போனவன் சொல்லு போனவன், உனக்கு ரொம்ப முடியலையா பல்லாங்குழி விளையாடு, பேரம்பேத்தூர் விளையாடு, எதுக்கட எங்க மக்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? அப்ப என்ன ஆயிடுச்சு? மக்கள் பணத்தை கொடுத்தா ஓட்டை வாங்கிடுவான், ஓட்டை போட்டுருவான். 1000 கொடுத்தா ஓட்டு போடுவான், 500 கொடுத்தா ஓட்டு போடுவான், கோட்டர் கொடுத்தா ஓட்டு போடுவான், மூக்குத்தி கொடுத்தா ஓட்டு போடுவான், தோடு கொடுத்தா ஓட்டு போடுவான், தொங்கட்டான் கொடுத்தா ஓட்டு போடுவான் என்று தமிழர்களை மட்டமாக கேவலமாக நினைச்சதுனாலதான் தேர்தலுக்கு முதல் நாள் கட்சியை தொடங்கிட்டு வரான். தமிழ்நாட்டு அரசியல்ல 15 வருஷமா கல்குவாரி, மணல் குவாரி, சாகர்மாலா, பாரத்துமாலா, 8 வழிச்சாலை, தூய்மை பணியாளர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மீத்தனுக்கு போராட்டம், என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்படை சொன்னதற்காக தொடர்ச்சியாக 6 மாதங்கள் சிறை, பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக சிறை என்று தொடர்ச்சியா 15 வருஷம் போராடி ஒருத்தர் நிக்கிறாரு. நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் சிஎம் ஆகணும். மக்கள் அப்படி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறான். ஏன்னா நாம எல்லாவற்றிலையும் தரம் பார்க்கிறோம். ஒரு கடைக்கு போனா, ஒரு போத்தீஸ்ல துணி எடுக்க போனா எப்படி துணி எடுப்போம்? பெண்கள் எப்பா ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை கூடு, உட்கார்ந்த உடனே கிளியணும் அப்படின்னு புடவை எடுப்பீங்களா? நல்ல புடவை எடுப்பீங்க, அது 4 மணி நேரம் தேடுவீங்க. ஆண்கள் ராமராஜில் போய் வேட்டி எடுத்தா உட்கார்ந்த உடனே பைக்கில் காலை போட்ட உடனே டர்னு 2ஆ கிளியனப்பா அப்படி ஒரு வேட்டியை கொடு அப்படின்னு கேட்பீங்களா? தரமான வேட்டி கொடுங்க, 15 தடவை வாஷ் பண்ணா கூட புதுசா இருக்கணும் அப்படிதானே கேட்பீங்க. தங்கம் வாங்க போறீங்க, லலிதா ஜுவல்லரிக்கோ ஜிஆர்டிக்கோ தங்கம் வாங்க போறீங்க. தங்கத்தை பார்த்த உடனே பித்தளை மாதிரி பல்லு இருக்கு, நீங்க பல்லு இழிக்கணும்ப்பா. பார்த்த உடனே பித்தளைன்னு தெரியணும், ஒரு 10 பவுன்ல கொடு இப்படி கேட்பீங்களா? பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்கணும், புது டிசைனா இருக்கணும். டெண்டுல்கர் செயின் கொடுங்க, சச்சின் செயின் கொடுங்க, கட்டையா போட்டுக்கிறேன் கழுத்துக்கு, முறுக்கு செயின் கொடுங்கன்னு பார்த்து வாங்குறீங்க. தக்காளி வாங்க போனா கூட பக்கத்துல இருக்கிற ஆன்டி மேல பிதுக்கி விட்டு நல்ல பழமா கொடுங்க அப்படின்னு வாங்குறீங்க. வெண்டைக்காய் வாங்க போனா கூட உடைச்சு 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 போட்டு பூரா மொட்டை மொட்டையா இருக்கும், உடைச்சு உடைச்சு வாங்குறீங்க. ஒரு பூண்டு வாங்க போனா நல்ல பல்லா இருக்கணும், உருளைக்கிழங்கு வாங்க போனா சுத்த குளிர் இருக்கக்கூடாது, கத்திரிக்காய் வாங்க போனா புழு இருக்கக்கூடாது என்று முருங்கைக்காய் வாங்க போனா முறுக்கி பார்த்து வாங்குறீங்க. அரிசியில எப்படி வாங்குறீங்க? புழுவா இருக்கணும்ப்பா, நல்ல புழு நிறைய மிதக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சொல்லுவீங்களா? ஒரு கல் இருக்கக்கூடாது, ஒரு புழு இருக்கக்கூடாதுன்னு. ரேஷன்களை போய் வாங்கினா கூட நல்ல அரிசியா கூட, புது அரிசியா கூட, பழைய அரிசி தராதம்பிங்க. எல்லா பொருட்களையும், நெல்லை, அரிசியை, தக்காளியை, வெண்டைக்காயை, தங்கத்தை, புடவையை பார்த்து பார்த்து வாங்குற அன்பிற்குரிய மக்களே, 5 வருஷம் உங்களை ஆளுகிற தலைவனை மட்டும் எப்படி, ஒரு நாதாரியை, ஒரு கொள்ளக்காரனை, ஒரு கொலகாரனை, ஒரு திருடனை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க?